திருக்கதர்சன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அது 2வது அதிகாரம் 25, 26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தது ஆதியாகமம் 20வது அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிப்போம். பழைய பாட்டிலே 21வது பக்கம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். எழுதப்பட்ட வார்த்தை தாமே தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே இந்த 4 வகையான பூச்சிகள் இருக்கிறது. பச்சை புழு, வெட்டுக்கிளி, பட்டை புழு, முசுக்கட்டை பூச்சி. இங்க இந்த செய்தியில பாத்தீங்கன்னா அதாவது பச்சை கிளின்னு சொல்லப்பட்டிருக்கு. பச்சை கிளின்னு பைபிள்ல கிடையாது. இந்த தமிழ் வேதாகமத்திலே பச்சை கிளி, இங்கிலீஷ்ல பச்சை கிளிக்கு என்ன? பேரட், கிரீன் பேரட். நீங்க ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் பேரட்னு இருக்காரு. கேங்கர் வாம்னா பட்டை புழு. ஆனா இங்க தமிழ் பைபிள் பச்சை கிளின்னு போட்டிருக்கு. இது போதுமான நேரம் இல்லாததுனால என்னால இதை போட்டு காண்பிக்க முடியல. ஒருவேளை இந்த செய்தி அடுத்த பாட்டாக தொடருமானால் நான் அதுல எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காண்பிக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப திரும்ப அளிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? திரும்ப அளிப்பேன் என்பதற்கு பழைய உரிமையாளரிடம் திரும்ப அளிக்கப்படுதல் அல்லது பழைய நிலைக்கு கொண்டு வருதல். இந்த திரும்ப அளிப்பேன் என்றால் ஏற்கனவே இருந்த ஒரு உரிமையாளர் என்ன பண்ணுது? திரும்ப கொடுக்கப்படுகிறது. அல்லது பழைய நிலைமைக்கு அதை கொண்டு வருது. இப்ப நீங்க இந்த ரெஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. ஆமா, எப்படி புத்தம் புதுசாக ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அதே நிலைக்கு கொண்டு வருது. இதுதான் திரும்ப அளிக்கப்படுகிறது. அல்லது உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் அதை எங்கேயே தொலைச்சிட்டீங்கன்னா திரும்ப அந்த உரிமையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் அதுக்கு அர்த்தம் திரும்ப அளிப்பேன் என்றால். இப்ப பாருங்கள், தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கூறுகிறார். என்னவென்றால், ஏற்கனவே தேவன் உங்களுக்கு உரிமையை கொடுத்துட்டார். தேவன் ஏற்கனவே உங்களுக்கு உரிமையை கொடுத்துட்டார். நீங்கள் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதை வற்புறுத்த வேண்டும் என்று கூறுகிறார். நீங்க உறுதிப்பட இது என்னோடது, நீ எனக்கு கொடுத்தே ஆகணும். நீங்க என்ன பண்ணணும்? அது வலுக்கட்டாயமாக அதை வற்புறுத்தி அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே சுலபமா எந்த ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்க பேர்ல ஒரு கிரவுண்ட் சொத்து இருக்கு, இடம் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்க பேர்ல உங்களுக்குரிய உங்களுக்கு சொந்தமான ஒரு இடம், ஒரு கிரவுண்ட். அதுக்கு தேவையான எல்லா உரிமை பத்திரமோ எல்லா ஆவணங்களோ எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அந்த நிலத்துக்கான உரிமையாளர் நீங்க தான். எல்லா டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா வேற ஒருத்தன் அந்த நிலத்தை எடுத்துட்டு இது என்னுடையது, அவன் பல வருஷமா அந்த இடத்தை அபகரிச்சு வச்சிருக்கான். ஆனா அந்த இடத்துக்கான உரிமையாளர் நீங்க தான். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்க கையில தான் இருக்கிறது. அவங்கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எந்த எவிடன்ஸுமே எந்த ஒரு ஆவணங்களும் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு உரிமை பத்திரமும் அவங்கிட்ட கிடையாது. ஆனா இடத்தை மட்டும் அவன் அபகரிச்சு வச்சுட்டு இருக்கான். அல்லது உங்க பொருளை ஏதாவது திருடிட்டான், இல்ல உங்க இடத்தை அபகரிச்சு இது என்னுடையதுன்னு சொல்லி ரொம்ப கால வருஷமா அவங்ககிட்ட வச்சிருக்கிறான். ஆனா எல்லா உரிமைகளும் எல்லா அதிகாரங்களும் எல்லா ஆவணங்களும் உரிமை பத்திரமும் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. டாக்குமெண்ட் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க அவனை வற்புறுத்துவீங்களா? இருக்க மாட்டீங்க. இது என்னுடையது, இது எனக்கு சொந்தமானது. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்ககிட்ட உரிமை பத்திரம் இருக்கிறதா? உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கிறதா? எங்க உன் டாக்குமெண்ட் எனக்கு என்பது காட்டு. என்கிட்ட எல்லாமே இருக்கு. சட்டத்திட்டத்தின்படி இந்த நிலம் எனக்குரியது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கோர்ட்டுக்கு போயிட்டு நான் ஒரு கேஸ் கொடுத்தேன்னு வச்சுங்க, சட்டத்தின்படி கேஸ் உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கான முழு அதிகாரமும் உரிமையும் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உரிமை பத்திரம் யார்கிட்ட இருக்கிறது? உங்க கையில தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட எந்த உரிமை பத்திரமும் இல்லாம அவன்
அவன் என்ன செய்கிறான்? இது என்னுடையது, என்னுடையது, என்னுடையது. ஆனா அது காரியங்களை செயல்படுறதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க புரிஞ்சு கொள்ளும் போதுதான் செய்தியானது ஆழமாக சத்தியங்கள் ஆழமாக போகும்போது நீங்க புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு முன்னுதாரணங்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்ப சட்டத்தின்படி உரிமை பாத்திரம் உங்ககிட்ட இருக்கிறது, இடமும் உங்களுடையது, எல்லாமே உங்களுடையது. ஆனா அவன் வெறும் வீண் வார்த்தைகளினாலே, வெறும் வீண் பேச்சுகளினாலே இது என்னுடையது என்று சொல்லி என்ன பண்ண அபகரித்து வைத்திருக்கிறான். சாத்தான் என்ன செஞ்சான்? ஆரம்ப காலத்துல மனிதன் எதெல்லாம் இழந்து போனான்? விசுவாசத்தை இழந்து போனான், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனான், தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனான், தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமையை இழந்து போனான், தேவன் அவனுக்கு கொடுத்த நித்திய ஜீவனை இழந்து போனான், தேவனோடு கொடுத்த ஐக்கியத்தை இழந்து போனான், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். இதெல்லாம் இழக்கும்படி செய்தது யாரு? சாத்தான். சாத்தான் நேரத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. தேவன் உங்களுக்கு தான் கொடுத்தார், சாத்தானும் கொடுக்கல. தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது எல்லாமே என்ன பண்ணார்? மனிதனுக்குள்ளாக வைத்தார். ஆனா சாத்தான் என்ன செய்தான்? உங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி உங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணா? ஏற்கனவே எடுத்து விட்டதாக என்ன பண்ணா? உங்களிடத்துல உரிமை கோருகிறார். இது என்னுடையது, நித்திய ஜீவன் என்னுடையது. சாத்தானுக்கு தான் நித்திய ஜீவன் கிடையாது. சாத்தானுடையதான் நித்திய ஜீவன் கிடையாது. சுகம் பலன் ஆரோக்கியம் சாத்தானுடையதா கிடையாது. அவனிடத்துல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அவனிடத்துல பொய்யும் தீமைகளும் அவிவிசுவாசத்தின் தன்மைகள் நம்ம செய்தியில பார்த்தோம். நீ போ, நீ பாவம் செய்யாதே. அவிவிசுவாசத்தின் தன்மைகள் எல்லாமே எங்க இருக்கிறது? சாத்தான் இடத்துல இருக்கிறது. சாத்தான் இடத்துல நித்திய ஜீவன் கிடையாது. அவனால் ஒரு சிருஷ்டியை என்ன பண்ண? அவனால் சிருஷ்டிக்கப்பட முடியாது. எந்த ஒரு காரியத்தை அவனால் சிருஷ்டிக்க முடியாது. எந்த ஒரு வல்லமையும் அவன்கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த செய்திக்கு சாத்தான் எப்பொழுதுமே விரோதமாகவே இருக்கிறான். ஏன்னா இந்த செய்தியானது பரிபூர்ணமாக கொண்டு வந்திருக்கிறது சபைக்கு. ஆதியிலே நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ திரும்பவும் தேவன் என்ன செய்கிறார்? மனவாட்டியாக சபைக்கு அவர் திரும்ப கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்றேன், இது கர்த்தர் உரைக்கிறதாவது சாத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் உங்கள் மேல் கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சாத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. உங்க ஜீவனை கூட அவரால் எடுக்க முடியாது. நம் மரணத்தின் வல்லமை என்று பார்த்தோம். அந்த வல்லமை கொடுத்தது யார்? தேவன் தான் அவங்க கொடுத்திருக்கிறார். சாத்தானுக்கு உங்கள் மேல் கை வைப்பதற்கு அதிகாரமே கிடையாது. உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன பண்ண முடியாது, அவனால தொட முடியாது. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை கூட அவனால தொட முடியாது. அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. தேவன் முழு உரிமையும் அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? அவருடைய மனவாட்டியாக அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இது உண்மை, இது சத்தியம், இது தேவனுடைய பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்தை என்ன பண்ண முடியாது, யாராலும் மாற்றவே முடியாது. தேவனுடைய பிரமாணம் என்னவென்பதை கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ ஆதியிலே நம்ம எல்லாவற்றையும் இழந்து போனோம். இது எல்லாவற்றையும் நம்ம இடத்துல இருந்து பறித்து கொண்டது யாரு? சாத்தான், பிசாசு, அந்த வலு சர்ப்பம். இந்த செய்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால்தான் இவ்வளவு காலமாக இந்த செய்தி கேட்டாலும் சரியான நேரம் அதுக்கு வரவில்லை. ஆனா இப்போது அந்த நேரம் வந்திருக்கு. ஏனென்றால் பசுத்தாவியில எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கி அதை உங்களுக்கு மத்தியில் எப்படி ரூபகாரப்படுத்தி அதை நிரூபித்து காண்பிக்கிறார். இப்ப நீங்க புரிந்து கொள்ளும் போது சாத்தான் என்னையெல்லாம் நம்ம இடத்துல இருந்து பறித்துக் கொண்டான், சபையிலிருந்து எதையெல்லாம் எடுத்து போட்டான், பசுத்தாவியினர் மீண்டுமாக இவர் எப்படி கொண்டு வருகிறார். இதுதான் நம்ம செய்தியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. நமக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு, சபைக்கும் ஒரு சட்டத்திட்டம் உண்டு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் சட்டத்திட்டம் உண்டு. எல்லாத்துக்குமே சட்டத்திட்டம் இருக்கு. நீங்க இந்தியாவில இருந்து அமெரிக்கால போயிட்டு இந்தியாவுடைய சட்டத்திட்டத்தின்படி நீங்க என்ன பண்ண முடியாது, அமெரிக்கால வாழ முடியாது. இல்ல அமெரிக்கால இருந்து ஒரு மனிதன் இங்க அமெரிக்காவுடைய சட்டத்திட்டத்தின்படி இங்க வாழ முடியாது. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? நீங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவோட சட்டத்திட்டத்தை அங்க கை கொள்ள முடியாது. அந்த நாட்டுல என்ன சட்டத்திட்டம் இருக்குதோ அந்த சட்டத்திட்டம் தான் அங்க செல்லும். இந்தியாவுடைய சட்டத்திட்டம் அங்க செல்லாது. நீங்கள் இந்தியாவுடைய சட்டத்திட்டத்தின்படி நீங்க செய்தீர்களா, உங்களை கைது செஞ்சு ஜெயில வச்சிருவாங்க. அதே போலதான் நீங்கள் வேறு எந்த பிரமாணத்தோடு, வேறு எந்த கோட்பாடுகளோடு, வேறு எந்த சபை உபதேசங்களோடு நீங்க என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. தேவன் இந்த மனவாட்டிக்கு ஒரு செய்தியை கொடுத்து போறாங்க, அந்த செய்தியில தான் நீங்க இருக்க முடியும். நீங்க சாத்தானிடம் இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும், சட்டத்திட்டத்தின்படி எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து நீங்க பறித்து கொள்ள வேண்டும் என்றால், திரும்ப உங்களிடத்தில் எல்லாவற்றையும் மீண்டுமாக கொண்டு வர வேண்டும் என்றால், சாத்தானிடம் இருந்து தேவன் சபைக்கென்று வைத்த சட்டத்திட்டத்தின்படி தான் நீங்க என்ன பண்ண முடியும், அதை போய் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க வேற எந்த
ஸ்தாபனுடைய கோட்பாடுகளின் வழியாக போய் சாத்தான் இடத்துல என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின் படிதான் நீங்க என்ன பண்ண முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்கள், சபையானது இழந்து போனதை மீட்க, எதையெல்லாம் ஆதியில இழந்து போனதோ அது எல்லாவற்றையும் மீட்க தேவன் ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்தார். தேவனுடைய பிரமாணம் என்னவா இருக்கிறது? அதுதான் அவருடைய வார்த்தை. வார்த்தை தான் தேவனுடைய பிரமாணம். அந்த பிரமாணத்தை என்ன பண்ணாரு, இந்த சபைக்கு கொண்டு வந்தார். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போய் என்ன பண்ண முடியாது, சாத்தான் இடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையா இருக்கிறார். நீங்கள் போய் சாத்தானை போய் என்ன பண்ண முடியாது, இழந்து போனது எல்லாத்தையும் நீங்க ஸ்தாபனுடைய கோட்பாடுகளோடு கூட போய் என்ன பண்ண முடியாது, சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வார்த்தை அல்ல, ஸ்தாபனம் மரித்து போன ஒன்று. அந்த கோட்பாடுகள் எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. தொடர்ந்து வர செய்தியில நம்ம பார்ப்போம். நீங்கள் ஸ்தாபன கோட்பாடுகளோடு போய் சாத்தானிடத்தில் போரிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க எதையெல்லாம் ஆதியில் இழந்து போனீங்களோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, சாத்தானிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாது. என்றால் அதனால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவை. நீங்கள் வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவே வார்த்தையா இருக்கிறார். அப்படியானால் தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணம் தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவா இருக்கிறார். தேவன் சபைக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து தான் சபையினுடைய பிரமாணமாக இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் சாத்தானை அணுக வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையா இருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையா இல்லாமல் சாத்தானை என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. அப்ப யார் வார்த்தையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எது உங்களை வார்த்தையாக மாற்றுகிறது? இதுதான் காரியம். ஒரு சபையை எது வார்த்தையாக மாற்றுகிறது? எந்த ஒரு காரியம் சபையை வார்த்தைக்குள்ளாக கொண்டு வருகிறது? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். உங்களால் அந்த செய்தி புரிந்து கொள்ளும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். எனது வெறுப்பு பிரயாசத்தோடு கூட, ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் செய்தி எடுக்கும் போது கர்த்தாவே இந்த செய்தியானது கேட்கிறவர்கள் வீணாய் போகக்கூடாது. இந்த செய்தியானது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சபைக்கு எதை அறிவிக்க வேண்டுமோ அதை நீர் அறிவி. என் சுய சித்தத்தின்படி நானே ஒரு செய்தியை நான் பேசக்கூடாது. உங்களுடைய ஆவியின் ஏவுதலின்படி நீங்க என்ன பண்ணுங்க, செய்தி நீங்க தாங்க. எதையெல்லாம் சபைக்கு அறிவிக்க வேண்டுமோ அதை கர்த்தர் எங்களுடைய கரத்தில் தாங்க. இதுதான் நான் கேட்பேன். இப்படியாக தான் ஒவ்வொரு செய்தியும் கேட்டு பெற்றுக்கொண்டு அது உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆனா வேறு இதுல எழுதி வைத்திருக்கிறது போல நான் பேச மாட்டேன். அதான் உண்மையான இது. எதையெல்லாம் நான் இதுல விட்டு போயிருக்கணும் அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பலிபீடத்துல வந்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுல அநேக எதிர்ப்புகள் இருக்கிறது, சோதனை இருக்கிறது. இந்த செய்தி பிரசங்கிப்பதற்கு முன்பாக நீங்கள் சோதிக்கப்படணும். நீங்கள் சோதிக்கப்பட்டு இந்த வார்த்தைக்கு நீங்க தகுதியா இருந்தா மாத்திரமே இந்த செய்தி உங்களால பிரசங்கிக்க முடியும். இதுதான் உண்மை. பலிபீடத்தில் இருப்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இங்க வந்து நின்னீங்கன்னா உங்க மைண்ட் எல்லாமே பிளாங்க் ஆயிடும். என்ன பேசுறதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுதான் சரியான விஷயம். ஆனா கடைசி வரைக்கும் அது பிளாங்காவே இருந்தா அதுதான் பிரச்சனை. உங்க மைண்ட் எல்லாம் பிளாங்கா இருக்கும்போது வெற்றிடமா உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை இந்த இடத்துல வரும்போது உங்களை வெற்றிடமாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், உள்ள வந்து அதை நிரப்புவார். அவர் என்ன செய்வார், உங்கள் சரீரத்தை அவருடைய ஆவியினால் அதை நிரப்பி அவருடைய சிந்தையை உங்களுக்குள்ளாக வைத்து அவர் பேசுவார். நீங்க பேச முடியாது. இதுதான் ஒரு காரியம். அப்ப அந்த உங்களை நீங்கள் என்ன பண்ண, முதலாவது வெறுமையாக்கணும். வெறுமையாக்கின பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அதுக்கப்புறம் தான் உங்களை எடுத்து பேச முடியும். அதுக்கப்புறம் அந்த செய்தி வரும்போது வல்லமையா இருக்கும். அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்கள், சபைக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அதான் கிறிஸ்து. நீ கிறிஸ்துவை இல்லாமல் சாத்தானிடத்திலிருந்து எதையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், உங்களை காட்டிலும் சாத்தானுக்கு வேதம் நல்லாவே தெரியும். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு தெரியும். உங்களை விட அவன் நல்லாவே அறிஞ்சிருக்கிறான். நீங்க கர்த்தர் உரைக்கிறாரு, வேதம் இப்படியாக கூறுகிறதுன்னு சொன்னா அதுக்கும் அவன் ஒரு காரியத்தை கூறுவான். ஆமா, வேதம் இப்படியும் கூறுகிறதுன்னு கூறுவான். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தா இயேசு என்ன கூறினார், அப்பாலே போ சாத்தானே, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி பேசுவீங்க. அதுக்கப்புறம் அவன் பேசுறதுக்கு எந்த ஒரு இடமும் இருக்காது, எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது. ஏன்னா உங்களிடத்தில் இருக்கிறது என்ன, தேவனுடைய வார்த்தை. நீங்க வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கும் போது சாத்தான் அங்கே வந்து நிற்பதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது. ஏன்னா வார்த்தையை ஜெயிச்சு அவனுக்கு தெரியும். நீ வேதத்தை எடுத்துட்டு போகும்போது அவன் சாத்தான் அங்கிருந்து ஓடிடுவான். ஐயோ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான், அவன் எங்க இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். வேதத்தை எடுத்துட்டு ஒரு வீட்டை போய் சந்திக்க போறீங்களா, சாத்தானுக்கு தெரியும் தேவனுடைய மனிதன் அங்க வருகிறான். வார்த்தையினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான், அவன் எங்க இருந்தாலும் நம்மை கண்டுபிடிச்சிருவான்.
அவனுக்கு முன்பாக நம்ம வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு போவதற்கு முன்பாக நம்மளே போயிடலாம்னு சொல்லி அவனே போயிடுவான். அதனாலதான் சொல்றேன், வார்த்தையினாலே பசுத்தாவியினால தான் நம்ம என்ன பண்ற வார்த்தையாக மாற்றுகிறோம். பசுத்தாவி இல்லாமல் சாத்தானிடத்தில் நீ என்ன பண்ண முடியாது, உரிமை கோர முடியாது. எதுவுமே சாத்தானிடத்தில் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது பசுத்தாவி இல்லாம. நீ பசுத்தாவி இல்லாம எத்தனை சபை நீங்க என்ன பண்றாங்க, நான் சாத்தானை கிழிச்சு போட்டுருவேன், சாத்தானை காலை கீழ் போட்டு மிதிச்சு போட்டுருவேன், சாத்தானை இப்படி பண்றேன், இதை அதம் பண்றேன், எல்லாமே சொல்றாங்க. ஆனா சாத்தான் அதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீ எப்பா சொல்றது, நான் ஏற்படுத்தின கோட்பாட்டுல தானே உன் சபை போயிட்டு இருக்கு, நான் ஏற்படுத்துற ஸ்தாபனத்துல நீ எங்க உட்காந்துருக்க, நீ என்னைய பேசுறீங்க பேசு, ஏன்னா நீ எனக்கு சொந்தமானது. ஆனா சாத்தா இங்க வந்து பேச முடியுமா, அவனுக்கு எந்த ஒரு இடமே கிடையாது. ஏன்னா இந்த வார்த்தை அவன் முகத்திலே இரட்டா கிழிச்சிடும், அவன் யார் என்பதை அது காட்டிடும், வெக்கப்பட்டு ஓடிடுவான். ஏன்னா இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில யாராலும் என்ன பண்ண முடியாது, மோத முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. பசுத்தாவியாக இருக்கிறவர்களை இந்த சபை என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் நான் எதுவுமே பயப்படவே முடியாது, ஏன்னா பசுத்தாவி எனக்குள்ளாக இருக்கிறேன். ஆமென். இது வார்த்தையின் பிரமாணம். போக போக இந்த செய்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உங்க சரீரத்தை எரிச்சு சாம்பலாக்கி போட்டு ஒரு டம்ளர் சைஸ்ல உங்க சாம்பலை நிரப்பி தூக்கி தண்ணியில போட்டு கரைச்சி போட்டாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க சரீரம் குப்பை தொட்டில செத்து போய் அழுகி போயிருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. வரப்போற செய்தியில இப்ப தெரிஞ்சுப்பீங்க. ஏன், எதுக்காக? தேவனுடைய வார்த்தையின் பிரமாணம் என்ன கூறுகிறது, இதுதான் செய்தி. மனமாட்டி நீங்க அது குறித்து நீங்க கவலைப்படவே மாட்டீங்க, இந்த சரீரத்தை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா வார்த்தையின் பிரமாணம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து செய்திக்குள்ளாக போவோம். பாருங்கள், பசுத்தாவியானவர் தான் நம்மை வார்த்தையாக மாற்றுகிறார். சபையை மாற்று, சபை என்றால் நீங்க தான் சபை, நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் சபையா இருக்கிறீர்கள். இது ஒரு கூடாரம். கூடாரம் என்பது இந்த மனிதனால் கட்டப்பட்ட ஒரு சுவர், சுவர் தான் கூடாரம். அப்ப ஆலயம் என்பது நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறது வேதம் கூறுகிறது. அப்ப உங்களை தேவனுடைய வார்த்தையின் பாகமாக மாற்றுவது எது? பசுத்தாவியானவர். அவர்தான் தேவனையும் உங்களையும் இணைக்கிறார். தேவன் எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ அதே போல உங்களையும் வார்த்தையாக மாற்றுகிறார். நீங்கள் வார்த்தையாக இராவிட்டால் தேவனோடு கூட நீங்க பொருந்த முடியாது. அப்ப நீங்க முதலாவது எப்படி இருக்கணும், வெற்றிடமா இருக்கணும். வெற்றிடமாக இருக்கும்போது நீங்கள் உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கும் போது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும், முதலாவது வெறுத்து வெறுமையாக்கி பசுத்தாவியினால் நிரப்பப்படுகிற வரையிலும் உங்களை என்ன பண்ணணும், எவ்வளவு எளிமையாக்க முடியுமோ உங்களை எளிமையாக்கும். தீர்க்கதரிசனம் பேசுகிறார், உலகத்துல எந்த ஒரு பெருமையும் எந்த ஒரு கர்வமோ எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. எவ்வளவு உங்களை எம்டியாக்க முடியுமோ என்ன பண்ணுங்க, வெறுமையாக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க வெறுமையாக்குறீங்களோ அந்த அளவுக்கு பசுத்தாவியானவர் உங்களை நிரப்புவதற்கு போதுமான இடம் இருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். முதலாவது நீங்க வெறுமையாக்கும். எளிமை, நீங்க எந்த அளவுக்கு எளிமையா இருக்கிறீங்க அந்த அளவுக்கு எளிமையா இருக்க. ஏன்னா தேவன் எளிமையை மறைந்திருக்கு. நான் தான் பெரியவன், என் செய்தி 15 வருஷம் தெரியும், 30 வருஷம் தெரியும், அது பெருசு கிடையாது. பசுத்தாவியானவர் எங்க இருக்கிறார், உங்ககிட்ட இருக்கிறாரா என்கிட்ட இருக்கிறாரா, அதுதான் காரியம். யார் வேணாலும் சொல்லலாம், நான் 30 வருஷமா இருக்கிறேன், 40 வருஷமா இருக்கிறேன். ஆனா உங்களுக்குள்ள எப்படி இருக்கும், பெருமை இருக்கும். பெருமையா பேசுவாங்க, நான் 30 வருஷமா இருக்கிறேன், எனக்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்சிட போதுன்னு சொல்லுவாங்க. அது முக்கியம் கிடையாது. பசுத்தாவியானவர் எங்க இருக்கிறார். நீ பெருமையின் கதவு, நம்ம அந்த செய்தியில பார்த்தா இருதயத்தின் கதவு, அதுக்குள்ளாக அநேக ரகசியமான கதவுகள்லாம் இருக்கிறது. அதுல ஒரு கதவு தான் பெருமையின் கதவு. இந்த பெருமையின் கதவு நிறைய பேர் இருக்குல்ல, இந்த செய்தி இருக்கிறவங்க இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் இந்த பெருமையின் கதவு இருக்கும், சகோதர ஸ்நேகம் இருக்காது, தன்னை பெருமையாக காட்டிக் கொள்வார்கள். இது முக்கியம் கிடையாது. பசுத்தாவியானவர் வரும்போது நீங்க எதுவுமே இருக்காது, எல்லாம் சகோதர ஸ்நேகத்தோடு இருப்பீங்க, எல்லாம் ஒற்றுமையா இருப்பீங்க, ஒரு மனதா இருப்பீங்க, உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது. இதெல்லாம் யார் கெடுத்து போடுது, சாத்தான் தான் கெடுத்து போட்டான். செய்தியில பார்ப்போம், செய்தியில இருக்கிறது எல்லாமே இருக்கு. அதனால இந்த செய்தியை நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது சபைக்கு அறிவிக்க வேண்டிய நேரம். இந்த செய்தி நீங்க தெரிந்து கொள்ளும் போது சாத்தானோடு கூட நீங்க என்ன பண்ண முடியும், உரிமையாய் போய் கேட்க முடியும். கர்த்தர் உரைக்கிறதாவது வேதத்தில் இந்த வார்த்தை கூறியது இது என்னுடைய, திருப்பி கூட நீங்க என்ன பண்ண முடியும், சாத்தானுக்கு உரிமை கோர முடியும். ஒரு மனுஷன் கொலை செஞ்சுட்டான், அநியாயமா ஒரு மனுஷனை கொலை செஞ்சு, இல்ல ஒரு பகையினால ஒரு மனுஷனை கொலை செஞ்சுட்டான். இப்ப அந்த கேஸ் வந்து என்ன நடக்குது, நீதிமன்றத்துல இந்த கேஸ் நடக்குது. நீதிபதி வந்து விசாரிக்கிறார். நீதிபதி விசாரிச்சு 2 வக்கீல் இருப்பாங்க. ஒண்ணு கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தின் சைடுல இருந்து ஒரு வக்கீல் வச்சிருப்பாங்க. இன்னும் இந்த கொலை செஞ்சவங்க பாருங்க, அவங்க இடத்துல ஒரு வக்கீல் இருப்பாங்க. இந்த நீதிபதி என்ன செய்வார்னா 2 சைடையும் விசாரிப்பாங்க. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும்.
இவன் கொலையாளி தானா, இவன் தான் உண்மையில கொலை செஞ்சவன் தானா என்று குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். எதுக்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், அவன் கொலையாளி என்று நிரூபிக்கப்படும் போது அதை கேட்ட தண்டனை இருக்கும், தீர்ப்பு இருக்கும். தீர்ப்பு கொடுப்பார் நீதிபதி. என்ன தீர்ப்பு கொடுப்பார்? இவன் தான் இந்த கொலை செய்த குற்றவாளி, இவனுக்கு இந்த தண்டனை என்று என்ன பண்ணுவார்? தீர்ப்பு கொடுப்பார். இந்த தீர்ப்பு எதன் மூலமாக வருகிறது? சட்டத்தின் மூலமாக வருகிறது. சட்டம், லா. லா என்றால் சட்டம், லா என்றால் பிரமாணம். நல்லா புரிஞ்சுங்க, பிரமாணம் என்றால் சட்டம், லா. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால் சட்டம் தான் தீர்ப்பை என்ன பண்ணுது? அமல்படுத்துகிறது. அதே போல விசுவாசிகளாகிய உங்களிடத்திலே, விசுவாசியாகிய உங்களிடத்திலே, சபையிலே தேவன் தன்னுடைய பிரமாணத்தை யார் அமல்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் தான் அமல்படுத்துகிறார். இதான் உண்மை. எப்படி சட்டமானது தீர்ப்பை அமல்படுத்துகிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? விசுவாசிகளுக்கு கொடுத்த அவருடைய பிரமாணத்தை சபையிலே அமல்படுத்துகிறார். இதுதான் பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க சத்தியத்தில் ஆழமா போக முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் சபையில் இருக்கிற சட்டத்தையும் பிரமாணத்தையும் என்ன பண்றார்? அவர் தான் அமல்படுத்துகிறார். அமல்படுத்துகிறது என்றால் இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ளிமெண்ட், ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க எல்லாமே வேலை செய்கிறவங்க கம்பெனியில வந்து HR வந்து ஒரு பாலிசி கொண்டு வருவார். எல்லாம் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்பாக வந்து கம்பெனி வந்து 10 மணிக்கு ஓடிட்டு இருந்தது. நான் என்ன பண்றேன்? HR பாலிசியை திருத்தி, அட்டெண்டன்ஸ் பாலிசியை என்ன பண்றேன்? திருத்தி 10 மணி இல்ல 9 மணின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? பாலிசியை திருத்தி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். கம்பெனில எல்லாருக்கும் மெயில் கொடுப்பாங்க, எம்ப்ளாயி மீட்டிங்ல கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன பண்ணுவாங்க? ஆமா, நோட்டீஸ் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த நாள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செய்யணும்? 9 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். கம்பெனில வேலை செய்யற எல்லாருமே உங்களுக்கு தெரியும், இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ளிமெண்ட் பண்றது, அமல்படுத்துறது. அதே போலதான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விசுவாசிக்கு என்ன பண்றார்? தம்முடைய சட்டத்தை அமல்படுத்துகிறார். இந்த உரிமைகளை என்ன பண்றார்? அவர் அமல்படுத்துகிறார். இந்த உரிமை எங்க இருக்குன்னா வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை மூலமாக தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு காரியத்தையும் உரிமை கோர முடியும். சாத்தான் என்ன செய்து வைத்திருக்கிறான்? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? வியாதியினால உங்களுக்குரிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? பறித்து வைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து போகும்படி செய்தான். உண்மையான உபதேசத்தை கேட்க முடியாமல் செய்தான். அதை விசுவாசிக்க முடியாமல் அவன் என்ன பண்றான்? சந்தேகத்தை கொண்டு வருகிறான். இது உண்மைதானா என்று என்ன பண்றான்? உங்களை சந்தேகிக்க வைக்கிறான். விசுவாசத்தை எடுத்து போடுவதற்காக அவன் முயற்சி செய்கிறான். எல்லாமே யார் செய்கிறது? சாத்தான் செய்கிறான். ஆனா விசுவாசியினுடைய கரத்துல தான் அந்த உரிமை தேவன் கொடுத்திருக்கிறார். அது எப்படி நீங்க உரிமை கொள்ள வேண்டும் என்றால் அவர் வார்த்தையின் மூலமாக தான் உரிமை கொள்ள முடியும். இதை என்ன பண்ண முடியாது? வெறுமனே வார்த்தை உரைத்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். நீங்க போய் அந்த இடத்துல போய் சண்டை போடுறதுனால நீங்க என்ன பண்ணணும்? அது வெறும் தோல்விதான் தெரிகிறது பேசுகிறேன். இது சற்று கொஞ்சம் ஆழமாக போகும் செய்தி, கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமா இருந்தாலும் அதை உங்களுக்கு விளக்குகிறேன். இன்னொரு எளிமையான ஒரு காரியத்தை கொடுக்கிறேன். நீங்க போய் சாதாரணத்துல சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. வார்த்தை முன்னாடி வைங்க. இது கர்த்தர் உரைக்கிறது, வேதம் இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் இது இப்படியாக வேதம் கூறுகிறது, இது கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் இழந்து போனதை திருப்பி கொடு. அவ்வளவுதான். நீங்க அவனத்துல போய் என்ன பண்ணாதீங்க? போராடாதீங்க. வார்த்தை உரைத்து நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி நீங்க காத்திருங்க. உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? எளிமையாக இதை நான் கூறுகிறேன். முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். எளிமையா சொல்றேன். வார்த்தை முன்னாடி வச்சிருங்க, வார்த்தை உரையுங்க. வார்த்தை உரைத்து வார்த்தையின் பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க? மறைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உரைத்த வார்த்தையின்படியே அந்த வார்த்தையின் மேல் அவர் கிரியை செய்வார். நீங்கள் இழந்து போனதை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? எழுந்து போனதை கொண்டு வருவார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏனென்றால் வார்த்தையின் பிரமாணம் எங்க இருக்கிறது? உங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகினாலே நீங்க என்ன பண்ணாதீங்க? போய் சண்டை போடாதீங்க. சண்டை போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தீர்க்கதரிசி கூறுகிறார், என்ன கூறுகிறார் என்றால், யுத்தமானது உங்களுடையது அல்ல, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் சொந்த முயற்சிகளின்படி நீங்க என்ன பண்ணாதீங்க? யுத்தம் பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்க சொந்த முயற்சிகளின்படி சாத்தானோடு கூட என்ன பண்ணாதீங்க? யுத்தம் பண்ணாதீங்க. ஏனென்றால் யுத்தமானது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் வெறுமையாக்கி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து
எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவாய் நீங்க என்ன பண்ணுங்க, அர்ப்பணித்து தேவன் உங்களுக்காக கிரியை செய்வது நீங்க என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். தேவன் உங்களுக்காக கிரியை செய்யும்படி அவரை நீங்க அனுமதிக்கணும். நீங்க அனுமதிக்காத வரையிலும் நீங்க எதுவுமே இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினால்தான் நீங்க ஜெபித்தும் சபைக்கு ரெகுலராக வந்தும் ஜெபித்தும் எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே இதுதான். போன செய்திகள் பார்த்தோம், நியூ இயர் செய்தியில தேவனுடைய ஆளுமையின் கீழ் இருக்க வேண்டும். சொந்த மனுஷனுடைய சொந்த முயற்சி என்ன செய்தது? அது தோல்வியும் அவமானத்தையும் தான் கொண்டு வருது. மனுஷனுடைய சொந்த முயற்சி தான் உலகம் முழுவதையும் அழித்து போட்டது. தேவன் முழு உலகத்தையும் அழித்து போடும்படி செய்தார். எதற்காக? மனிதனுடைய சொந்த முயற்சி தான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? மிகவும் பொல்லாதவைகளே என்று நம்ம வேதத்தில் வாசித்தோம். நித்தமும் பொல்லாதவை. அதனால தான் தேவன் என்ன செய்தார்? உலகத்துல உபத்திரவம் அதிகமா இருக்கிறது, பாவம் பெருகி இருக்கிறது. இது மனிதன் தேவன் மனிதனை சிருஷ்டித்ததன் நிமித்தமாக என்ன பண்ண விசனப்பட்டார். அவருடைய இருதயமானது மனசாபப்பட்டது. எல்லாம் யார் காரணம்? மனுஷன் தான் காரணம். அப்ப தேவன் நீங்கள் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றால் உங்க சொந்த முயற்சிகள் இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், நீங்க அர்ப்பணிச்சிருங்க. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, சரணடைச்சிருங்க. தேவனே இது என்னுடையதல்ல, முடியாது. நான் இதெல்லாம் இழந்து போனேன். வேதத்தில் நீங்க இது கூறியிருக்கீங்களாப்பா, உங்களுடைய நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ நிச்சயமாக அதை செய்வேன் என்று கூறியிருக்கிறீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க இடத்துல கேட்கிறேன். கர்த்தாவே நீர் அதை உடைய மகிமை கேட்ட இந்த காரியத்தை விளங்கப்படும், இந்த காரியத்தை விளங்கப்படும். நீங்கள் வார்த்தையின் மேல் நடக்கும் போது, அந்த வார்த்தையின் மேல், அதாவது நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கூறின அந்த வார்த்தையின் மேல் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இது உண்மை. இதுதான் தீர்க்கதரிசி கூறுகிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? தேவன் கிரியை செய்யும்படியாக நீங்க விட்டுணும், அனுமதிக்கணும். நீங்க தேவனை அனுமதிக்காம தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க போராடக்கூடாது. நீங்க போராடி என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் வார்த்தை இல்லை, தேவன் தான் வார்த்தையா இருக்கிறார். இங்க ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். உங்களிடத்துல ஒரு காரியத்தை செய்வதற்கு வல்லமை கிடையாது, ஆனா அந்த காரியத்தை செய்ய வைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. புரிந்து கொள்ள முடிகிறதா? ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்தை சாதிப்பதற்கு வல்லமை கிடையாது. ஏன்னா நான் மாம்ச பிரகாரமாக நான் சொல்லல, ஆவி பிரகாரமாக நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை செய்வதற்கு வல்லமை கிடையாது, ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. பிசாசு என்ன செய்கிறான்? உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறான். இது வேதத்தில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அவன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கூறினான், சாத்தான் மின்னலை போல என்ன பண்ண வானத்திலிருந்து கீழ் விழுகிறதை நான் காண்கிறேன். சாத்தான் உங்களுக்கு கீழ், உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறான் என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கிறதா சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி கூறினார். பிசாசும் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறது. தேவன் உங்களிடத்தில் என்ன பண்ணிருக்கார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு காரியத்தை செய்வதற்கு. அதை செய்து முடிப்பது பரிசுத்த ஆவியினுடைய கரத்தில் இருக்கிறது. வார்த்தை உரைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையின்படி கிரியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியிடத்தில் வல்லமை உண்டு. அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்கிறது, வல்லமை பரிசுத்த ஆவியினுடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலே இந்த பிரமாணத்தை சபைக்கு பிரமாணத்தை அளித்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இங்கே இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிச்சாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்ண, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். அவர்தான் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண, இம்ப்ளிமெண்ட் பண்றார். அப்போ ஒரு சபையானது பரிசுத்த ஆவியை பெறாதிருந்தால், ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெறாதிருந்தால் அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, பரிசுத்த ஆவியை அனுமதிப்பதுதான். தேவன் எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்காரு. சோதரன் நீங்க சொன்னீங்களே பிரமாணம், இந்த பிரமாணம்னா என்ன? தேவன் இயற்கைக்கு, தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். மனிதனாகிய நமக்கும் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆனா மனுஷன் என்ன செய்கிறது இல்லை, தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கிறது கிடையாது. அதனால தான் தேவன் விருப்பத்தை வச்சுட்டார். நீ ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உன்னுடைய விருப்பம். தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஒரு கடல்ல இருக்கிற மீனுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். என்னவென்றால் என்ன பண்ண முடியும், ரெக்கையினாலே துடுப்புனாலே என்ன பண்ண முடியும், தண்ணீரினாலே நீந்து சென்று பிராணவாயு என்ன பண்ணும், பிராணவாயு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு கடலின் ஆழம் வரைக்கும் அதனால செல்ல முடியும்.
ஆனா ஒரு மனுஷனால உங்களால செல்ல முடியாது. ஏன்னா நம்ம இடத்துல என்ன பண்ண முடியும்? நம்ம அதுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நம்ம நீர்ல வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்படல, நிலத்தில் வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பாருங்கள், மீனினால என்ன செய்ய முடியும்? பிராணவாயு, அதுக்குள்ளாக இருக்கிற காத்து எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு கடலின் ஆழம் வரைக்கும் செல்ல முடியும். ஆனா அந்த பிராணவாயு ஆக்சிஜனோடு அது கடலின் அடையில வரைக்கும் செல்ல மீன் வெடிச்சிடும். நீர்மூழ்கி கப்பல் பாத்துறீங்களா? ரொம்ப கடலின் ஆழம் வரைக்கும் போக முடியாது, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி. ஏன்னா தண்ணி அழுத்தம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த நீர்மூழ்கி கப்பல் அதுக்குள்ள என்ன இருக்கும்? காத்து இருக்கும். ஏன்னா உள்ள மனுஷன் இருக்கும், காத்து இருக்கும். இப்பெல்லாம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க, ரேடார் மூலமா அது மனுஷனே இல்லாம இயக்கும்படி. ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? நீர்மூழ்கி கப்பல் போவதற்கான கெப்பாசிட்டி இருக்கு, அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் தான் உள்ள போகும். அது மேல கடலில் ஆழம் போக முடியாது. ஆனா ஒரு மீனினாலே தனக்குள்ள இருக்கிற எல்லா பிராண வாயு எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு ஒரு தண்ணி கடலின் ஆழம் வரைக்கும் செல்ல முடியும். அதுதான் தேவன் வைத்த பிரமாணம். ஒரு மீனினால் அது செய்ய முடியும், மற்ற எந்த ஒரு காரியத்தினாலும் அது செய்ய முடியாது. அதே போல பறவைக்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பறவை என்ன செய்யும் என்றால், எல்லாருக்குமே தெரியும், எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அது கீழே வரணும். இதுதான் பிரமாணம். ஏன்னா புவியீர்ப்பு சக்தி, காந்த சக்தி இருக்கிறது. ஆனா தேவன் பறவைக்கு வைத்த பிரமாணம் என்னவென்றால், சிறகுகளினாலே அடித்து என்ன பண்ண முடியும்? புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி அதுக்கு மேல பறக்க முடியும். புரிந்து கொள்ள முடிகிறதா? இதுதான் தேவன் பறவைக்கு வைத்த பிரமாணம். தேவன் மீனுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு, பறவைக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார், சூரியனுக்கு பிரமாணத்தை வச்சிருக்கிறார், நட்சத்திரத்துக்கு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கும் ஒரு பிரமாணம் உண்டு. அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் எங்க இருக்கிறது? அது நமக்குள்ளதான் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை கொன்று, உங்களை எரித்து சாம்பலாக்கி, பூமியின் 4 திசையில உங்கள் சாம்பலை தெளிச்சு தண்ணியில கரைச்சு தூக்கி போட்டாலும், அது கடல்ல இருக்கிற ஆழத்துல ஒரு கல்லுல கட்டி உங்களை கடலின் ஆழத்துல தூக்கி எறிந்தாலும், அல்லது ஒரு நரகத்துல பாதாளத்தின் குழியில உங்களை தள்ளினாலும், கிறிஸ்துவின் பிரமாணம் உங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதான் உண்மை. இதான் நான் சொன்னேன், விசுவாசிகளாகிய நீங்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் பிரமாணம் எங்க இருக்கிறது? நமக்குள்ள இருக்கிறது. எந்த கடலை தூக்கி போட்டாலும், உங்களை சித்திரவதை செய்து கொலை செய்து ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய நேர்ந்தாலும், நீங்க உங்க சரீரத்தை எரிச்சு அதை சாம்பலாக்கி தண்ணியில கரைச்சாலும், அல்ல பூமியின் 4 திசைகளில் உங்க சாம்பலை அனுப்பினாலும், அல்லது நீங்கள் உங்களோட சரீரத்தை ஒரு கிரைண்டர்ல போட்டு அரைச்சி அதை கூழாக்கி நிலத்துல ஊத்தி தண்ணியில கரைச்சி எப்படி போட்டாலும் சரி, அல்லது உங்களை பூமியின் தூசியை போல சாம்பலையில உங்களை கலந்து தூசியுமாக மண்ணுமாக உங்களை கலந்து தூக்கி எங்க எரிந்து போட்டாலும் சரி, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன செய்யும்? உங்களை உயிரோடு எழுப்பும். கிறிஸ்துவின் பிரமாணம் உங்களுக்குள்ள இருக்கு. மனுஷனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. நான் எல்லாத்தையும் விளக்கமானதை நான் உங்களுக்கு நம்ம தெளிவா எளிமையாக கூறுகிறேன். நான் சுருக்கி தான் கூறுகிறேன், நான் போதுமான நேரத்தில் ஒவ்வொன்றையும் நான் விளக்குவதற்கு. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணம் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க என்ன செய்யணும்? ஆவியில மீண்டும் பிறந்து கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்பட்டு தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளும் ஆகி உங்களை நீங்களே அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளாக நீங்க அனுமதிக்க. ஏனென்றால் ஆதியில ஆதாமும் ஏவாளும் என்னவா இருந்தாங்க? தேவனுடைய குமாரனும் குமார்த்திகளுமா இருந்தாங்க. சாத்தான் அந்த ஸ்தானத்தை எழுந்து போகும்படி செய்தான். தேவன் உங்களை மீண்டுமாக அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த, அதுக்காக தான் அந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறார். மனுஷனுடைய பிரமாணம் என்னவென்றால், அதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி நடப்பது, பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி கிரியை செய்வது, அவருடைய வார்த்தையின்படி ஜீவிப்பது, இதுதான் அவருடைய பிரமாணம். நீங்க சாத்தானுக்கு பயப்படணும்னு நீங்க அவசியமே கிடையாது. சாத்தான் என்ன பண்ணுவோம்? உங்களை பயமுறுத்த முடியும், ஆனா நீங்க அவனுக்கு பயப்பட தேவையில்லை. அவன் ஸ்கேர் ப்ரோ அப்படின்னு சொல்லி திருதரிசி கூறுகிறான், சோளக்கடை பொம்மை. அவன் என்ன பண்ணுவான்? பயமுறுத்துவான். அப்படியே நீங்க நடந்து போகும்போது ஒரு நிழல் மாதிரி பக்கத்துல போவான், ஒரு காத்து போல உங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுவான்? அப்படியே சீறிட்டு போவான். இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை என்ன பண்ணுவான்? அடிப்பான். இந்த அனுபவத்தில் நான் பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் சும்மா கிடையாது. சாத்தான் விடவே மாட்டான். அவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் தூக்கத்துல தான் இருப்பேன், ஆனா ஒரு சுழல் காட்டை நான் பார்ப்பேன். அந்த சுழல் காட்டு எப்படி வரும்னா தரையோட தரையா தான் வரும். அது சாத்தான், எனக்கு தெரியும்.
இப்ப சுழல் காற்று தரையோட தரையாக என்ன பண்ணும், இந்த சுழல் காற்று வரும், வந்து வேகமாக வந்து என் மேல் போதும். நான் தூங்கிட்டு இருப்பேன், தூங்கிட்டு இருக்கும் வேகமாக வந்து காத்து மோதுகிறது போல போதும். அப்ப உங்களுக்கு சரீர உணர்ச்சி எதுவுமே இருக்காது. உங்களால சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, உங்களால எழுந்து நிற்க முடியாது, உட்கார முடியாது, சத்தம் போட்டு பக்கத்துல யாரும் பத்துனாலும் உங்களுக்கு தட்டி எழுப்ப முடியாது, உங்களால சத்தம் போட்டு கத்த முடியாது, உங்க கண்கள் எல்லாம் இருட்டாகி ஃபுல்லா இருள் தான் இருக்கும். எந்த ஒரு காரியமும் இருக்காது. இது பல முறை நான் பார்த்திருக்கேன். சாத்தான் எந்த வழியாக வருவான் என்பது எனக்கு தெரியும். இந்த அனுபவத்தை யாராவது பெற்றிருக்கீங்களா? யாராவது அந்த அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கணும், உங்களுடைய ஆவி நீங்க அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய ஆவி என்ன செய்யும், பசுத்த ஆவியினோடு கூட இடைப்படும். வார்த்தை மாத்திரம் தான் வரும். அப்பா என்ன சொல்லியிருக்காரு, அம்மா சொல்லியிருக்காரு, இந்த எந்த ஒரு மனிதனுடைய எந்த ஒரு சிந்தனைகள் அங்க உள்ள இருக்காது. உங்களுடைய ஆவியும், உங்களுடைய ஆவி வந்து தேவனுடைய பசுத்த ஆவியினோடு கூட தொடர்பு கொள்ளும். நீங்க அவருடைய பேச 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 ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும். நீங்க அதை அறிக்கை செய்ய, ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க, செத்து போன ஒரு சரீரத்தை போல இருப்பீங்க. இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கேன், பல முறை நான் பெற்றிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் வரும்பொழுது அந்த சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சாத்தான் வருவதற்கு முன்பாக நான் சாத்தான் வரான்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சு நான் தூக்கத்துல இருந்து எழுதுவேன். நான் அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ண பயிற்சிவித்தார், எப்படி சாத்தானை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு. அவன் வரான ஒரு மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியும். தூக்கத்துல டக்குன்னு எழுதுவீங்க, உங்க பக்கத்துல நிக்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். தேவனுடைய வார்த்தை கொண்டு அப்பொழுதே முழங்கால் போட்டிட்டு நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஓடிடும். இதான் உண்மை. அப்ப எதுக்காக இந்த காரியத்தை கூறுகிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு பிரமாணமாக எதை தேவன் வைத்திருக்கிறார், பசுத்தாவியை வைத்திருக்கிறார். நீங்க போய் சாத்தானங்களை வந்து ஒரு வியாதிக்குள்ளாக உங்களை கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்ண முடியாது, டாக்டர் போய் கேட்க முடியாது. அப்பா அம்மாவை போய் நீங்க என்ன பண்ணுங்க, அப்பா எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுமா நான் சுகமாக்குங்கன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது. அப்பா கிட்ட கேட்க முடியாது, அம்மா கிட்ட கேட்க முடியாது, மருத்துவர் டாக்டர் கிட்ட போய் கேட்க முடியாது. யார்கிட்ட கேட்க முடியும், உங்களை சிருஷ்டித்த தேவனிடத்துல தான் கேட்க முடியும். அவர் தான் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக கொண்டு வருகிறவர். அப்ப மனுஷனுக்கு பிரமாணமாக கொடுக்கப்பட்டது யாரு, பசுத்த ஆவியினர். பசுத்த ஆவி இல்லாமல் நீ சாத்தானை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பசுத்த ஆவி இல்லாமல் சாத்தானை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு அருவருப்பான பாவங்களை உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்ப உங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் பசுத்த ஆவி தான் வேணும். பசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. உங்க சொந்த முயற்சிகள் எல்லாம் தோல்விதான். இதான் போன வார செய்தியில நம்ம பார்த்தோம். போன வாரம் இல்ல, இந்த நியூ இயர் செய்தியில் தேவனுடைய ஆளுமையின் கீழ் வர வேண்டும். உன் சொந்த முயற்சிகள் எல்லாம் தோல்விதான். அது தோல்வியை தான் கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும். நீ எல்லாவற்றையும் தேவன் உங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் தான் அவரை அனுமதிக்கணும். அவரை நீங்கள் அனுமதிக்கும் போது அவர் ஜெயத்தை கொண்டு வருகிறார். அவர் தான் ஜெயிக்கிறவர். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் கூறியிருக்கிறது. அவரை ஜெயிக்கும்படியாக நீங்கள் அவரை அனுமதிக்கணும். அப்பதான் ஜெயத்தை உங்களுக்கு அவர் கொண்டு வருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே கொண்டுதான், அவரை அனுமதிப்பதுதான். அவரை நீங்கள் அனுமதிச்சு நீங்க என்ன பண்ணணும், வார்த்தையை கூறணும். இது கர்த்தர் உரைக்கிறதாவது, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டு இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை கூறணும். அப்போது என்ன செய்வார், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கூறின வார்த்தையின்படி அவர் கிரியை செய்வார். நீங்க போய் சாத்தானிட்ட போய் நீங்க சண்டை போடணும் அவசியமே இல்லையே. வார்த்தை முன்னாடி வைங்க. தேவன் அதுதான் அந்த வார்த்தையை எங்க வச்சார், ஆதியிலே மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் வார்த்தையை அரணாக கொடுத்தார், பாதுகாப்பா கொடுத்தார். நீ என்ன செய், இந்த வார்த்தைக்கு பின்னாக நீ மறைந்திருந்து வார்த்தையே அரணாக இருக்கட்டும். மனவாட்டியே நீ எங்க இருக்கிற, வார்த்தையின் கீழே இருக்கிற, ஒரு சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே இருக்கிற. இந்த வார்த்தை தான் உனக்கு அரண். நீ மாம்ச சிந்தையோடு கூட யுத்தம் பண்ணினால் தோற்று போய்வா. உன் சொந்த முயற்சிகளின்படி நீ என்ன பண்ண யுத்தம் பண்ணினால் நீ தோற்று போவா. நீ வார்த்தையை முன்னாடி வச்சிரு, வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நீ எதையும் போய் என்ன பண்ண யுத்தம் செய்யணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருடைய யுத்தம். நீ சொல்லுங்க, தேவனிடத்துல என்ன பண்ணுங்க, அவரிடத்துல விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். தேவனுடைய கருத்துல ஒப்படைச்சிருங்க. எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. உடைய காலங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது, அவருடைய கருத்துல இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். எதிர்காலம் நிச்சயம் இல்லாத போது நீங்க என்ன பண்ணாதீங்க, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நான் எதிர்காலத்துல எப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இதை செய்யணும், எதிர்காலத்துக்காக எப்படி இருக்கணும், அப்படி பண்ணணும். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் காரியம். நீ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதை விட இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோம். ஏற்கனவே இந்த காரியத்தை செஞ்சோம், இந்த காரியத்தை செஞ்சு நம்ம தவறு செஞ்சிட்டோம். இனி இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருப்பது எப்படி, ஒருவேளை இந்த சூழ்நிலை வருமானால் அதை மேற்கொள்வது எப்படி, அதுதான் நீங்க பார்க்கணும். நீ எதிர்காலத்தை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளை தினம் அதை குறித்து அது கவலைப்படும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
எதிர்காலம் எல்லாம் எங்க இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கு. அதனால எதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. சாத்தான் தான் கவலைகளை கொண்டு வருவான். சாத்தான் தான் என்ன பண்ணுவான்? அம்மா உங்களை சந்தேகிக்கும்படி செய்வானா? இத்தனை வருஷமா நான் சபைக்கு போறேன், எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில சூழ்நிலையே மாறலையே, என் பகுதி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறான், இந்த சபைக்கு போறவங்களாம் நல்லா இருக்கிறேன், சொந்தக்காரெல்லாம் நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த பூமியில அவங்க செல்வ செழிப்பா வாழட்டும், ஆசீர்வாதத்தோட வாழட்டும். ஆனா உங்களுக்குள்ள என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை விட மேலானது எது? அதுதான் பொக்கிஷம். செல்வ செழிப்பா வாழ்றது முக்கியம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், சாத்தானுடைய ஆளுமையின் கீழ் இருந்தால் எல்லாமே அவன் கொடுத்துருவான். பணத்தை கொடுத்துருவான், ஆசீர்வாதத்தை கொடுப்பான், பெரிய இடத்தை கொடுப்பான், பெரிய வீடை கொடுப்பான், பெரிய உங்க குடும்பத்தை கட்டும்படியாக அவன் செய்வான், எல்லாத்தையும் அவன் செய்வான். பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் அவன் கொடுப்பான். ஏன்னா பிரபஞ்சத்தின் அதிபதி என்று வேதம் கூறுகிறது. இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்று தீர்க்கதரிசி ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். அது சாத்தான், பிசாசு. இந்த பூமியில இருக்கிற அனைத்து செல்வங்களையும் கொடுத்து என்ன பண்ண முடியும்? உங்களை தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நித்திய ஜீவனை இழந்து போகும்படி அவனால் செய்ய முடியும். ஆனா ஒரு மனிதன் மனிதனுடைய பிரமாணத்தின்படி, அதாவது பசுத்தாவிலே அவன் நிலைத்திருப்பானால் அவன் நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை அல்லாமல் வேற எதுவுமே அவனுக்கு பெருசா தெரியாது. நீங்க சொல்வீங்க, அவனுக்கு நித்திய ஜீவனா இருக்குது, ஆனா தேவன் எனக்குள்ளாக வச்சிருக்கிறேன். இந்த பூமியில இருக்கிற எல்லாமே அவனுக்கு இருக்கும், ஆனா நித்திய ஜீவன் அவனுக்கு இருக்காது. நமக்கு இருக்கிற எதுவுமே இருக்காது, ஆனா நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஆனா அது முக்கியம் கிடையாது. வார்த்தையை அறிந்திருக்கிற நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தையை அறிக்கை செய்து உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, எல்லாவற்றையும் நான் இழந்து போனேன், சொந்தக்காரங்களை இழந்து போனேன், என் நண்பர்களை இழந்து போனேன், எனக்கு பிரியமானவர்களை எல்லாமே இழந்து போனேன், என் தாய் தகப்பனை இழந்து போனேன், எல்லாவற்றிலிருந்து என்னை வேறுபிரித்து அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமாக ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் நமக்கு வாக்கு நம்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கூறி இருக்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் நீ எதையெல்லாம் இழந்து போனேன் என்ன பண்ணுவேன்? ரட்ட தனியா தருவேன்னு சொல்லிட்டேன். வார்த்தையின் பேரில் என்ன பண்ணுங்க? தைரியமா நில்லுங்க. சாத்தான் வந்து எப்பவுமே உங்களை என்ன பண்ணுவான்? பயமுறுத்துவான். ஆனா ஒரு வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க? செவி கொடுக்காதீங்க. பசுத்தாவியினர் என்ன கூறுகிறார்? அதுக்கு செவி கொடுங்க. தேவன் உங்களிடத்துல என்ன பேசுகிறார்? அதுக்கு செவி கொடுங்க. வேதத்துல வார்த்தை என்ன கூறுகிறார்? அதுக்கு செவி கொடுங்க. தீர்க்கதரிசி என்ன உரைத்திருக்கிறார்? அதுக்கு செவி கொடுங்க. பகுதி வீட்டுக்காரங்க சொல்றான், என் மாமா மச்சான் அது சொல்றாரு, என் சொந்தக்காரங்க அது சொல்றாங்க, என் பகுதி வீட்டுக்காரங்க சொல்றாங்க, கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க, இது முக்கியம் கிடையாது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அதான் முக்கியம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் உயிர்ப்பிக்கும், தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ரட்சிக்கும், தேவனுடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை கொண்டு வரும். தேவன் நீங்க இழந்து போனது எல்லாவற்றையும் கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை தான். அதுதான் தேவன் ஒரு பிரமாணமாக மனிதனுக்கு வைத்திருக்கிறார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா மனிதனுடைய பிரமாணம் என்னவென்று? அதான் பசுத்த ஆவியானவர். நீங்க நிறைய சபைகள் என்ன பண்றாங்க? ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. நம்மளும் ஈஸ்டர் கொண்டாடுவோம். ஈஸ்டர்னா முக்கியமான ஒரு அர்த்தமே அவங்களுக்கு தெரியல. எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்போது அவர் இழந்து போனதை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அவர் திருப்பி கொண்டு வருகிறார். அதான் ஈஸ்டர். அல்லேலூயா. இழந்து போனதை எல்லாத்தையும் கொண்டு வருகிறது தான் ஈஸ்டர். அப்ப ஈஸ்டருக்கான உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருதல். மனிதன் எதை இழந்து போனான்? நித்திய ஜீவனை இழந்து போனான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நித்திய ஜீவனை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரிப்பதே கிடையாது. நித்திய ஜீவனை கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் கொண்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதுதான் உண்மையான ஈஸ்டர். ஈஸ்டர் என்றால் இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருதல். எல்லாவற்றையும் இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப அளிக்கிறது தான் ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து மாஸ்டர் சாப்பிடலாம் என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து வந்தார், பூமியில வந்தாரு, மரிச்சாரு, என் பாவங்களுக்காக ரத்தம் செஞ்சினாரு, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்தார், மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தார். அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையான ஈஸ்டர் என்றால் இழந்து போனதை எல்லாவற்றையும் ஈஸ்டர் முத்திரை என்ற செய்தியில தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். ஈஸ்டர் என்றால் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருதல். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவதை முன்மாதிரியாக கொண்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவர் எந்த காரியங்கள் எல்லாம் செய்தாரோ அந்த காரியத்தை நீங்களும் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் யாரு? என்ன செய்வான்? தான் செய்த காரியம் கிரியைகளையும் அவனும் செய்வான். என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்வான். அல்லேலூயா. இது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிகளிடத்திலே கொடுக்கப்பட்ட பிரமாணம் இது. பசுத்த ஆவியானவர். பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பாரானால் நீங்கள் கிரியை செய்வீர்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அதே பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பாரானால் இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதங்களை அதிசயங்களை நீங்களும் செய்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி டாக்டர் கிட்ட போவீங்களா? போக மாட்டீங்க. இது பசுத்த ஆவியின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து இதுதான் விரும்பினார். இயேசு கிறிஸ்து இதுதான் என்ன பண்றார்? கடைசி காலத்துல அவருடைய சபைக்கு இது மீண்டுமாக கொண்டு வருகிறார். நீ என்ன பண்றாங்க? அற்புதத்தின் நாட்கள் கடந்து போச்சு நினைக்கிறாங்க. இல்ல. அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ளாக இருந்த பசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருப்பீர்களா?
இதுதான் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அதே பரிசுத்த ஆவி அவர் என்ன செய்தார்? தன்னை வெறுமையாக்கி விசுவாசியாகி உங்களுக்குள்ள அவர் ஊற்றினார். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த அதே ஆவி உங்களுக்குள்ளும் இருக்குமானால் இயேசு செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இது உண்மை. இது கர்த்தர் உரைக்கிறதா? இது பொய் சொல்லாது. பரிசுத்த ஆவியின் சாட்சியாக இங்க நிற்கிறார். நான் பொய் சொல்வேனால் கர்த்தர் என்ன நியாயத்திருப்பார்? என்னுடைய வார்த்தையின்படி நான் பேசின, நான் ஒருவேளை நான் பொய் சொல்லி இருப்பேனா, நான் சொன்ன வார்த்தைகளின்படி கர்த்தர் இப்பொழுது என்னை கொன்று போடட்டும். எல்லாத்துக்குமே நான் ஆயத்தம். ஏனென்றால் நியாயத்திற்பு நாளிலே நான் தவறான செய்தியை உங்களுக்கு போதித்து ஜனங்கள் தவறான வழியிலே நான் நடந்திருக்கிறானால் உடைய ரத்தப்படி என் மேல இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சி அவர் இங்க இருக்கிறார். அவ்வளவு உறுதியாக நான் நிச்சயமாக நான் கூறுகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு காலங்களின் வழியாக வந்தார். அவர்தான் பரிசுத்த பவுலுக்குள்ளும் இருந்தார். அவர்தான் எளிய தீர்க்கதரிசியாக எலியாவுக்குள்ளும் இருந்தார். அவர்தான் மோசேக்குள்ளும் இருந்தார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்குள்ளும் இருந்தார். பரிசுத்தவான்களுக்குள்ளாக இருந்தார். தாவீதுக்குள்ளும் அவர்தான் இருந்தார். தானியேலுக்குள்ளும் அவர்தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவர்தான் இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி இப்பொழுது சபைக்குள்ளும் தம்முடைய ஆவியை ஊற்றிவிட்டார். இதுதான் வாக்குத்தத்தம். என்ன செய்ய? இப்ப நான் போகிறேன், பிதாவினிடத்துல போகிறேன். உங்களை தனியா நான் விட்டுற மாட்டேன். என்னுடைய ஆவியை என்ன பண்றேன்? வைத்து விட்டு போகிறேன். அந்த ஆவியை என்ன பண்ணும்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். அவர்தான் சத்திய ஆவியானவர். உங்களுக்காக வாக்கு கணக்கா பெருமூச்சலோடு கூட வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரே. அவரை என்ன பண்றேன்? பூமியில வச்சுட்டு போறேன். என் சமாதானத்தையே உங்களுக்காக வைத்து போகிறேன். அப்ப மனித விசுவாசிகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் எது? அதான் பரிசுத்த ஆவி. அப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியின் பிரமாணத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் விசுவாசி அதுதான். நீங்க யாராவது பரிசுத்த ஆவியை பெறாம இருக்கீங்களா? ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல் கீழாக வாருங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசிகளுக்காக ஒரு பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. இந்த பூமியில நீங்க மரித்து போவது எல்லாமே வீணா இருக்கும். பரிசுத்த ஆவி இல்லாமல் மரிக்கிறது இன்னும் மோசமான ஒன்று. செய்தி கேட்டு பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்கள் நரகத்து பாதாளத்துக்கு செல்வீர்களா? அது யாருக்கு பிரயோஜனமா இருக்கு? நீங்க செய்தி கேட்கிறீங்க, பரிசுத்த ஆவியின் உங்களால உணர முடியும். பரிசுத்த ஆவி எவ்வளவாய் நம்ம இடத்துல நெருக்கமாய் வந்து பேசுகிறார் என்று எல்லாமே உணர்ந்தும் பரிசுத்த ஆவியை பெறாமல் செய்தியை மாத்திரம் கேட்டுட்டு நீங்கள் நரகத்துக்கு போவீர்களா? அது யாருக்கு பிரயோஜனம்? தான் சொல்றேன், பரிசுத்த ஆவி தான் முக்கியம். இந்த உண்மையான ஈஸ்டர் என்னவென்பது எல்லாவற்றையும் மீண்டும் திருமணப்படுது, மீட்டெடுத்து எல்லாவற்றையும் திரும்ப பழைய நிலைமை கொண்டு வருது. உண்மையான ஈஸ்டர் என்பது மரணம் எதையெல்லாம் சேதப்படுத்தினதோ அது எல்லாமே திரும்ப கொண்டு வருகிறது தான் ஈஸ்டர். இதுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாம் ஏவாள் இருந்து அதுவரையிலும் மரணம் தான் ஆண்டு கொண்டு வந்தது. இப்பொழுதும் மரணம் ஆண்டு கொண்டு வருகிறது. ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், ஆனா அந்த சிறு கூட்டத்தின் மேல் அல்ல. புரிந்து கொள்ள முடிகிறதா? மரணமானது இன்னும் வரையிலும் என்ன பண்றது? உலகத்தை ஆண்டு கொண்டு வருகிறது. மரணம் எல்லாத்தின் மேல என்ன பண்ணுது? ஆட்சி செஞ்சுட்டு வருது. ஆனா ஒன்னத்துக்கு மாத்திரம் மேல ஆட்சி செய்ய முடியாது. அதாவது தேவன் ஜீவிக்கிற உண்மையான சபை இந்த மனவாட்டி சிறு கூட்டம் மரணம் இது மேல ஆட்சி செய்ய முடியாது. ஏனென்றால் ஈஸ்டர்ல தேவன் என்ன செய்தார்? திரும்பமாக ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். மரணம் என்ன செய்தது? மனிதனை சேதப்படுத்தினது. ஆனா ஈஸ்டர், உண்மையான ஈஸ்டர் என்ன செய்தது? தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை 3ஆம் நாளிலே பூமியின் வயிற்றில் இருந்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுப்பினார். மரணம் விழுந்து போனது, பாதாளம் விழுந்து போனது, சாத்தானுடைய வல்லமைகள் விழுந்து போனது, எல்லாமே விழுந்து போனது. அவர் எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். மரணம் தோல்வியை என்ன பண்ணது? சந்தித்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் கிடையாது, மரணம் கிடையாது. அதான் உண்மையான ஈஸ்டர். பாருங்கள், தேவன் முதலாவது வார்த்தையை உரைக்கிறார், பிறகு பிரமாணத்தை பின்னாடி வைக்கிறார். இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றேன், செய்திக்கு ஆழத்தில் போகிறேன். இதெல்லாமே முன்னுதாரணம் தான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம். செய்தி வரும்போது அப்பதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தான் உதாரணங்களை முன்பாக வைக்கிறேன். ஏன்னா உதாரணத்தை எளிமையாக உங்களால் புரிந்து கொள்ளும் போது செய்தி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் பேசுறது எல்லாமே உதாரணங்கள் தான், இன்னும் செய்திக்குள்ள போகல. தேவன் முதலாவது
பிரமாணத்தை, அதாவது முதலாவது வார்த்தை உரைக்கிறார். வார்த்தையை உரைத்து பின்னாடி என்ன பண்ண தன்னுடைய பிரமாணத்தை வைக்கிறார். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல பூமியானது எப்படி இருந்தது? வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆனா கர்த்தர் வார்த்தை உரைத்தார். என்ன வார்த்தை உரைத்தார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கூறினார். அவர் வார்த்தை உரைக்கும் போது அந்த வார்த்தை என்ன செய்தது? சூரியனை சிருஷ்டித்தது. அதுக்கு பின்பாகவே ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். என்ன பிரமாணம்? சூரியனுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி உதிக்கணும், அது எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்? பிரமாணத்தை வைத்தார். பூமிக்கு ஒரு பிரமாணத்தை வைத்தார். பூமியை சிருஷ்டிக்கப்படும் பொழுது வார்த்தை உரைத்து பூமியை சிருஷ்டித்தார். அந்த பூமிக்கு அந்த வார்த்தை உரைத்து சிருஷ்டிக்கப்படும் போது அது பின்னாடியே பிரமாணத்தை வைக்கிறார். என்ன பிரமாணம்? பூமிக்கு தன்னை சுத்தி கொண்டு, தன்னை தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்திட்டு வரணும். இதுதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பூமி சொல்ல முடியுமா? நான் சுத்த மாட்டேன், அப்படிதான் நிற்பேன். என்ன நானே நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சுத்த மாட்டேன், சூரியனை நான் சுத்தி வர மாட்டேன், ஒரே இடத்துல தான் நிற்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பூமியினுடைய பிரமாணம் என்ன? தேவன் என்ன பிரமாணத்தை வைத்தார்? தன்னையும் சுத்திட்டு சூரியனை சுத்திட்டு வர்றதுதான் பிரமாணம் தேவன் வைத்தது. பறவைக்கு வைத்த பிரமாணம் எது? புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி ரெட்டை சேட்டைகளினால அடித்து புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி பறக்கணும். இது தேவன் பறவைக்கு வைத்த பிரமாணம். சந்திரனுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்தார், நட்சத்திரத்துக்கு ஒரு பிரமாணத்தை வைத்தார். அதே போலதான் மனிதனாகிய நமக்கும் பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆனா மனிதன் தான் என்ன செய்கிறது கிடையாது. தேவனுடைய பிரமாணத்தின்படி ஜீவிப்பதும் கிடையாது, தேவனுடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. தேவனுடைய பிரமாணம் எது? வார்த்தை தான். இதுதான் சட்டம். இப்ப அப்போஸ்தலர் 2:30 படி ஞானஸ்நானம் எடுப்பானா? இல்ல, பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் ஞானஸ்நானம் உண்மையானதுன்னு சொல்லுவோம். தேவனுடைய பிரமாணம் என்ன கூறியிருக்கிறது? அப்போஸ்தலர் 2:18 கூறியிருக்கிறது. இதுதான் தேவன் உங்களுக்கு வைத்த பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி தான் விசுவாசி என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா தேவன் என்ன பண்ணார்? அப்போஸ்தலர்களை கொண்டு வார்த்தை உரைத்தார். உரைத்த பிறகு என்ன பண்ணார்? பிரமாணத்தை வைத்தார். அந்த பிரமாணம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்க தான் அந்த பிரமாணத்தை செய்யணும். புரியுதா? இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொண்டு வரும், ஒரு உதாரணம் தான். அப்போஸ்தலரின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறினார்? பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடு, அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். இது வார்த்தையை முன்பாக உரைத்து விட்டார். அந்த பிரமாணத்தை எங்க வைத்திருக்கிறார்? சபையில வைத்திருக்கிறார். விசுவாசியை உள்ளிடத்துல வைத்திருக்கிறார். ஆனா விசுவாசி என்ன செய்கிறது கிடையாது. அப்போஸ்தலர் 2:18 தான் உண்மையான ஞானஸ்நானம் ஏத்துக்கிறது கிடையாது. இப்ப புரியுதா? யார் தேவனுடைய பிரமாணத்தை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காம போறாங்கன்னு? ஆனா நம்முடைய சபையானது எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிரமாணத்தின்படி இயங்குகிறது. இயற்கையானது எப்படி தேவனுடைய பிரமாணத்தின்படி இயங்குகிறதோ அதே போல தேவனுடைய சபையும் அவருடைய வார்த்தையின் பிரமாணத்தின்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நீங்க அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றீங்க. அப்போஸ்தலர் 2:18 படி ஞானஸ்நானம் பெற்றீங்க. வேறு சட்ட திட்டத்தின்படி நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, ராபோஜனத்தையும் ரத்தத்தையும் என்ன பண்றீங்க? பானம் பண்ணி கால்களை கழுவுறீங்க. சகோதர ஐக்கியம் உங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாமே எப்படி இருக்கிறது? தேவன் சபைக்கு வைத்த பிரமாணத்தின்படி இயங்குகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் தேவனுடைய பிரமாணத்தின்படி இயங்குகிறோம். ஆனா ஸ்தாபனமோ பெந்தகோஸ்தோ என்ன பண்ணது கிடையாது. தேவனுடைய வார்த்தை பிரமாணத்தின்படி இயங்குகிறது. அதான் ப்ராப்ளமே, அதான் பிரச்சனையே. தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய மனிதர்களை கொண்டு வார்த்தை உரைத்திருக்கிறார். வார்த்தைக்கு பின்னாடியே தம்முடைய பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆனா அந்த பிரமாணத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அதுதான் தேவன் என்ன செய்தார்? முதலாவது வார்த்தையை உரைத்து பிறகு பிரமாணத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்தார் தேவன். என்ன பிரமாணம்? ஏற்கனவே வார்த்தையை உரைத்து விட்டார். எப்படி உரைத்தார்? தம்முடைய தாசனாகிய தாவீதின் மூலமாக அதை உரைத்தார். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் அவன் என்ன செய்தான்? தீர்க்கதரிசனத்தை சொல்லினான். யாரு? தாவீது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உன் பசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர் என்று நினைக்கிறேன். சங்கீதம் 16:10 தாவீது அங்கே கூறியிருக்கிறார். வாசிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இதுதான் தேவன் என்ன கொடுத்தார்? வார்த்தை உரைத்தார். எப்படி? தம்முடைய தாசனாகிய தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை உரைத்தார். இதுதான் பிரமாணம். ஏற்கனவே வார்த்தை உரைத்திருக்கிறது. முழு வேதத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் என்ன பண்ணுது? வார்த்தையானது உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணம் எங்க நிறைவேறுகிறது? சபையில நிறைவேறுகிறது. இதை நிறைவேற்றுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை நீங்களே வெறுமையாக்கி பரிசுத்த ஆவியானவரை கிரியை செய்யும்படியாக நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவன் ஏற்கனவே வார்த்தை உரைச்சிட்டார். உரைக்கப்பட்ட வார்த்தை தான் நம்ம கையில இருக்கிறது.
பசுத்த ஆவியின் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. பசுத்த ஆவியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை நம்ம இடத்துல இருக்கு. அதான் தீர்க்கதரிசியின் செய்தி, உரைக்கப்பட்ட செய்தி. வேதத்துல எதையெல்லாம் ரகசியமாக தேவன் வைத்தாரோ அதை எல்லாமே கொண்டு வருகிறது யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி மூலமாக நம்முடைய வார்த்தை உரைத்தார். இப்ப அந்த பிரமாணமானது வார்த்தையானது உரைக்கப்பட்டது. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது அந்த பிரமாணமானது சபையில் நிறைவேறணும். சபையில் நிறைவேற வேண்டும் என்றால் அது பசுத்த ஆவியின் உதவி வேண்டும். பசுத்த ஆவியின் உதவி வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாமே நீங்க தேவனுடைய கருத்துல அர்ப்பணிச்சு சரண்டர் ஆயிடும். தேவன் உங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் அனுமதிக்கணும். சொந்த சிந்தைகளின்படி இருக்குமானால் தேவன் கிரியையே செய்ய முடியாது. வார்த்தை வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். எப்படி பசுத்த ஆவியின் கிரியை செய்ய முடியும்? உங்க சொந்த கருத்துக்களின்படி, சொந்த முயற்சிகளின்படி, சொந்த எண்ணங்களின்படி, மனிதனுடைய கோட்பாடுகளின்படி, அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய கருத்துக்களின்படி, அவருடைய உபதேசங்களின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, உங்க சொந்த குறிக்கோளின்படி எல்லாமே இருந்தால் எப்படி தேவன் உங்களை கொண்டு கிரியை செய்ய முடியும்? நீங்க தான் அவருடைய ஆளுமையின் கீழ் வர வேண்டும். நீங்க தான் உங்களை என்ன பண்ணணும்? வெறுமையாக்கணும். கர்த்தாவே நீ வெறுமை, நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் இடத்துல கொடுத்துறேன்பா. இனி எந்த ஒரு ரகசியமான பாவம் இடத்துல இருக்காது. என் சொந்த சிந்தனைப்படி நான் செய்ய மாட்டேன். என் சொந்த ஆலோசனைப்படி செய்ய மாட்டேன். எந்த மனுஷன் எனக்கு ஆலோசனை சொன்னாலும் அந்த ஆலோசனைப்படி நான் நடக்க மாட்டேன். எந்த மனுஷனும் போய் நீ ஒருவரே சத்தியமுள்ளவராய் இருக்கிறீர், நீ சத்தியம் வர, நீ கூறுகிறது சத்தியம், நீ கூறுகிற வார்த்தை மாத்திரம் ஜெயிக்கும், நீ கூறுகிற வார்த்தை மாத்திரமே என்றென்றைக்குமாய் ஜீவிக்கும், அது நித்தியமானது. மனுஷனுடைய வார்த்தை எல்லாம் போய், உம்முடைய வார்த்தையே சத்தியம். ஆகினாலே உம்முடைய வார்த்தை என்ன கூறுகிறது அதையே நான் விசுவாசிப்பேன். எந்த மனுஷனுடைய ஆலோசனை நான் கேட்க மாட்டேன். எங்க மாமா இன்ஸ்பெக்டர், நான் அவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், என்னாச்சுன்னு போய் பேசலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, நான் போய் மனுஷனத்துல போகாதீங்க, தேவனிடத்துல போங்க. ஏன்னா மாம்சத்தோடு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. தேவனிடத்துல போங்க. தேவையானதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். யுத்தமானது உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நீங்க அவருடைய கரத்துல சமர்ப்பிக்கும் போதுதான், அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் உங்களுக்காக ஜெயத்தை கொண்டு வருகிறார். இது மனுஷனால் கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இந்த பிரச்சனை மீதமாக ஒரு மனிதனை போய் அணுகுவதை காட்டிலும் தேவனை அணுகுங்கள். இப்ப நீங்க தேவனை அணுகும் போது அவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றின் மேல் ஜெயத்தை கொண்டு வருகிறார். மனுஷனத்துல போகாதீங்க. அவன் மனுஷன் என்ன பண்ணுவான்? ஏமாற்றுக்காரன், அவன் பொய் பேசுகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். அதுதான் மனுஷனுடைய செயல். நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்து ஒரு என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசத்துல போய் உதவி கேட்க கூடாது. புரிகிறதா? நீங்க பசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்களானால் பசுத்த ஆவியை பெறாத இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? உதவி கேட்க கூடாது. நீங்கள் பசுத்த ஆவியினால விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பீர்களானால் விருத்த சேதனம் இல்லாத இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? உதவி கேட்க கூடாது. தேவனிடத்துல தான் நீங்க உதவி கேட்கணும். தேவனிடத்துல உதவி கேட்கும் போது நீங்க யாரையும் நாடி தேடணும்னு அவசியம் இல்லை. தேவனே ஒரு மனிதனை அனுப்புவார். புரியுதா? தேவனை மாத்திரம் நாடி தேடுங்கள். அதுதான் வேதம் கூறுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். மனுஷனை நீங்க நாடி தேடி போகாதீங்க. மனுஷனை உங்களை நாடி தேடி வருவோம். தேவன் யாராவது என்ன பண்ணுவார்? எழுப்ப பண்ணுவார். அவன் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு அவன் உதவி செய்வான். சொந்த சிந்தனையின்படி அவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்களை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு அனுப்பிச்சிருவோம். ஏன்னா அவன் போய் பேசுகிறவன், ஏமாற்றுக்காரன். உங்ககிட்ட எல்லாத்தையும் சுரண்டிட்டு என்ன பண்ணுவான்? உங்களை வெறுமையாக்கினதுக்கு அப்புறம் உங்களை அனுப்பிச்சிருவோம். இல்ல நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன், என்னால முடியலன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவனால முடியாது. ஏன்னா மனிதன் யாரு? தோற்று போனவன். அவனால எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா தேவன் ஒருவரை ஜெயத்தை கொடுக்கிறது. நீங்க தேவனிடத்துல போனதான் என்ன பண்ண முடியும்? எல்லா காரியங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்ப முதலாவது தேட வேண்டியது யாரு? தேவன் தான். மனுஷனிடத்துல தீர்வு கிடையாது, தேவனிடத்துல தான் தீர்வு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், அதுதான் நீங்க கூறினார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இப்ப கல்லறையில் இருக்கிறார். ஆனா தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே என்ன கூறி இருக்கிறது? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணுகிறார்? தாவீது தீர்க்கதரிசனமாக பசுத்த ஆவியினாலே கூறி இருக்கிறார். வார்த்தை ஏற்கனவே உரைக்கப்பட்டாயிற்று. அப்போ கல்லறையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை அழிக்க முடியுமா? எந்த மனுஷனாவது வந்து கல்லறையில் இருக்கிற அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை திருடிட்டு போயிட்டு அதை அழிக்க முடியுமா? அல்லது அவருடைய ஆவியை அழிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே வார்த்தை உரைத்து விட்டது. உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இப்பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அழிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வார்த்தை கூறிவிட்டது. அதுதான் பிரமாணம். வார்த்தை உரைத்து பிறகு என்ன செய்கிறார்? தேவன் பிரமாணத்தை வைத்து